டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட திமுகவினரின் சொத்து பட்டியலுக்கு எதிராக முன்னாள் மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணை சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. கடந்த முறை அண்ணாமலையை டி.ஆர். பாலுவின் வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை செய்த நிலையில் திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜரான டி.ஆர். பாலுவை குறுக்கு விசாரணை செய்ய அண்ணாமலையே நேரடியாக கேள்விகளை எழுப்பினார். நீதிபதிக்கு முன் எதிரெதிரே அண்ணாமலையும் டி.ஆர். பாலுவும் நின்ற நிலையில் அண்ணாமலை தன்னுடைய கேள்விகளை தொடங்கினார். 2014ஆம் ஆண்டு கப்பல் போக்குவரத்து துறையின் அமைச்சராக இருந்தபோது டி.ஆர். பாலு 10 கப்பல்களை சொந்தமாக வாங்கினார் என முன்னாள் திமுக மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். அது ஞாபகம் இருக்கிறதா என்று அண்ணாமலை கேட்டார். டி.ஆர். பாலு தனக்கு தெரியாது என்றதும் 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி பயோனீர் நியூஸ் பேப்பரில் இந்த செய்தி வந்துள்ளதாக கூறி அண்ணாமலை ஆதாரம் தாக்கல் செய்தார். இதற்கு செய்தி வேறு விதமாக உள்ளது, அதை உள்நோக்கத்துடன் வேறு விதமாக அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார் என்று அது அவதூறுதான் என்றும் டி.ஆர். பாலு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். சேது சமுத்திர திட்டத்தை அமல்படுத்துவதற்காகவும் சுயலாபம் அடைவதற்காகவும் டி.ஆர். பாலு அமைச்சராக இருந்தபோது 10 மீன்பிடி கப்பல்களை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வாங்கியுள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி அந்த பத்திரிகைக்கு பேட்டியளித்துள்ளதாக அண்ணாமலை சுட்டிக்காட்டினார். மு.க. அழகிரிக்கோ அண்ணாமலைக்கோ சேது சமுத்திர திட்டம் என்றால் என்ன என்பதே தெரியவில்லை என்றார் டி.ஆர். பாலு. உடனடியாக குறுக்கிட்ட அண்ணாமலை, அப்படி என்றால் அழகிரி மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தீர்களா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு நான் மட்டுமே கப்பல் வாங்கியதாக சொல்வதில் உண்மை இல்லை என்ற டி.ஆர். பாலு உள்நோக்கத்துடன் அழகிரி பேட்டி கொடுத்ததாக கருதவில்லை என்றார். மேலும் 10 கப்பல்களில் 2 கப்பல்கள் மட்டுமே வாங்கப்பட்டது என்ற டி.ஆர். பாலு அழகிரி விஷயம் தெரியாமல் அரைவைக்காட்டுத்தனமாக செய்தித்தாளுக்கு பேட்டியளித்திருப்பதாகவும் அதற்காக அவதூறு வழக்கு தொடர தேவையில்லை, அண்ணாமலையும் அரைவைக்காட்டுத்தனமாக அதை ஆதாரமாக கொடுக்கிறார் என்றார். சேது சமுத்திர திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருந்தால் அதில் கப்பல்கள் செல்ல 18 மீட்டர் ஆழம் தோண்டப்படும். ஆனால் நீங்கள் சொல்லும் மீன்பிடி கப்பல்கள் செல்ல 6 மீட்டர் ஆழம் தோண்டினால் போதும். மொத்தத்தில் அழகிரி சொன்ன செய்தியில் தப்பு உள்ளது என்ற டி.ஆர். பாலு இந்த உண்மை தெரியாமல் அரைவேக்காட்டுத்தனமாக பேசியதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது என்றார். 2004 முதல் 2009 வரை டி.ஆர். பாலு மத்திய அமைச்சரவையில் இருந்தபோது செய்த தவறுகள் காரணமாக 2009ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட மத்திய அமைச்சரவையில் இடமளிக்கவில்லை என அழகிரி பேட்டியளித்திருந்தார். அது தெரியுமா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். அதற்கு மு.க. அழகிரி அவ்வாறு சொல்லவில்லை, அவ்வாறு சொல்வதற்கு அவருக்கு எந்த தகுதியும் இல்லை, அவ்வாறு சொல்ல பிரதமருக்கு மட்டும்தான் தகுதி உள்ளது என்று டி.ஆர். பாலு தெரிவித்தார். டி.ஆர். பாலு சேது சமுத்திரம் கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்ததே தூர்வாருவது மூலம் பணம் சம்பாதிக்கத்தான். வல்லுநர்கள் அவருக்கு இந்த திட்டம் என்பது நடைமுறையில் பொருளாதார அடிப்படையிலும் சுற்றுச்சூழல் அடிப்படையிலும் சாத்தியமற்றது என கூறியபோது அதனை டி.ஆர். பாலு ஏற்கவில்லை. அதனால் உச்சநீதிமன்றம் இத்திட்டத்தை கிடப்பில் போட்டது என சுப்பிரமணிய சுவாமி ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டியளித்தது தெரியுமா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். இது சரியல்ல, தவறானது, உள்நோக்கம் கொண்டது. சேது கால்வாய் தூர்வாருவது தொடர்பாக உள்நோக்கத்துடன் செய்தி வெளியிட்ட ஜூனியர் விகடன் பத்திரிகை மீது நான் தொடர்ந்த வழக்கில் 25 லட்சம் ரூபாயை அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்று டி.ஆர். பாலு தெரிவித்தார். உடனடியாக 2009ஆம் ஆண்டு யார் பிரதமர் தெரியுமா என்று அண்ணாமலை கேட்க மன்மோகன் சிங் என்று கூறிய டி.ஆர். பாலுவிடம் 2011இல் யார் பிரதமர் என்று அண்ணாமலை மறுபடி கேள்வி எழுப்பியதால் சற்று டென்ஷனான டி.ஆர். பாலு தரப்பு இதெல்லாம் ஒரு கேள்வியா, உங்களுக்கு தெரியாதா, இதற்கும் வழக்கிற்கும் என்ன சம்பந்தம் என கேள்வி எழுப்பினார். நான் மறந்துவிட்டேன், அதான் கேட்டேன். 2011இல் யார் பிரதமர் என்று அண்ணாமலை மீண்டும் கேட்டதால் மன்மோகன் சிங் என்று கூறிய டி.ஆர். பாலு அண்ணாமலை அவரது மனைவியின் பெயரில் சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பதாக கூறியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அது தொடர்பாக அண்ணாமலை அடுக்கடுக்காக எழுப்பிய எந்த ஒரு கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் தெரியாது என்பதையே தெரிவித்த டி.ஆர். பாலு தான் அவசர வேலையாக டெல்லி செல்ல வேண்டும் என்று அனுமதி கேட்டதால் குறுக்கு விசாரணை வேறு ஒரு நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. டி.ஆர். பாலு வேக வேகமாக தனது வழக்கறிஞர்களுடன் நீதிமன்றத்திலிருந்து வெளியேறினார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, எனது மனைவி பெயரில் நான் சொத்துக்கள் வாங்கி குவித்திருப்பதாக கூறிய டி.ஆர். பாலுவிடம் தான் எழுப்பிய அத்தனை கேள்விகளுக்கும் அவரிடமிருந்து தெரியாது என்பதே ஒற்றை பதிலாக வந்ததாக தெரிவித்தார். அண்ணா, நாம கிராஸ் குவெஸ்டின் அவருடைய, அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை நான் அவர் மீது சொல்லியிருக்கக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ் குற்றச்சாட்டுக்கு அவர் அவதூறு வழக்கு போட்டிருக்கிறார். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு அண்ணன் பதில் சொல்லாம என் மீது ஒரு புதிய அவதூறு அங்க ஆரம்பிச்சார். அதாவது நான் என்னுடைய மனைவியின் பெயர்ல சொத்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன், என் மனைவி என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என் மனைவி என்ன சம்பாதிக்கிறாங்களான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என் மனைவி மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களான்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. எதையுமே தெரியாம நான் ஏதோ ஊழல் செய்து, எந்த ஒரு பொது வாழ்க்கையிலும் இல்லாத நான் ஊழல் செய்து ஒரு சொத்தை வாங்குறேன்னு சொன்னாரு. அதனால இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விடப்போவது கிடையாது. டி.ஆர். பாலு மீது அவதூறு வழக்கு தொடரப் போவதாகவும் அவரை விடப்போவதில்லை என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெபர்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.